நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏசி பிசிபி ஒன்று நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபியூஸ் போயிருக்குது. ஃபியூஸை செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கு, இந்த வெடிச்சிருக்கு, பிளாக் ஆகிருக்கு. இதை எடுத்துகிட்டு இப்போ வேறு ஃபியூஸ் போட்டு பார்ப்போம். ஓகே, புது ஃபியூஸ் மாட்டியாச்சு. இது வந்து அதிகபட்சம் ஒரு 5 amps ஃபீஸ் போடுங்க. அதிலே போட்டிருப்பாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 3.5 amps தான் வரும். 5 amps வரைய போட்டுக்கலாம். இப்போ ஓகே, ஃபீஸ் போட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம் ஃபீஸு. ஏன்னா ஒரு சிலது ஃபீஸே வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கும். ஓகே, ஃபீஸ் நல்லாயிருக்கு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் போர்டை. ஓ, போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீஸ் ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டில் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபீஸ் வந்து போகுதுன்னா ஏதோ ஷார்ட்டு இருந்தால் மட்டும்தான் போகும். ஃபீஸ் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு நம்ம கம்பி எதுவும் முறுக்காமல் ஃபீஸ் மட்டும் போட்டனாலும் நமக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஐசி வெடிச்சிருக்கு. ஓகே, போர்டை கழட்டிட்டு இப்போ வந்து ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். வேறு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து கெப்பாசிட்டியில் வந்து சார்ஜ் நிற்கும், அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டரில் வந்து எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட்டான சார்ஜ் நிற்கும், அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஐசி வெடிச்சிருக்கு. இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணோம். வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும் பவர் சப்ளை ஸ்டேஜில். இல்லைனா புது ஐசி போட்டாலும் திரும்ப வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாங்க ஐசியை பற்ற வைப்போம். புது ஐசி நியூ ஐசி சேஞ்ச் பண்ணுவோம். பழைய ஐசியை எடுத்துகிட்டு புது ஐசி நியூ ஐசி மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு வச்சுட்டு நல்லா சால்ட்ரிங் பண்ணிடணும். இப்போ வேறு எதுவும் எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நல்லாயிருக்கு. ஐசி மாற்றியாச்சு. உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ஷார்ட்டும் இல்லை. ஓகே, பிசிபி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜை செக் பண்ணுவோம் பிசிபியில். ஓகே, 5 volt வோல்டேஜ் வந்துருச்சு. 5 volt 12 volt எல்லாமே வருது. இப்போ பவர் சப்ளை எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. 5 volt எல்லாமே வருது. இனிமேல் நம்ம வந்து ஏசியில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது போர்டோட டிஸ்பிளே எடுத்துகிட்டு வரதுனால நமக்கு வோல்டேஜ் மட்டும் தான் செக் பண்ணோம். ஃபியூஸ் போச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் வந்து அந்த கம்பியை போட்டு முறுக்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க. ஃபியூஸ் வந்து கிடைக்கிது மார்க்கெட்டில், நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.